இன்னைக்கு திங்கர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனோவா டைப் ஒன்று இருக்குங்க. ஃபுல் பாடி ரெஸ்டோரேஷனுக்காக ப்ளஸ் இன்சூரன்ஸ் கிளைம்காக வந்துருக்கு. கலர் சேஞ்ச்லாம் கிடையாது, ஃபுல் ரெஸ்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ எங்களுக்கு வண்டி வந்தது பார்த்தீங்கன்னா வின்ஷீல்ட் கிளைம்காக வந்தது. வின்ஷீல்ட் கல்லடிப்பட்டு உடஞ்சி போச்சு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு திங்கர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனோவா டைப் ஒன்று இருக்குங்க. ஃபுல் பாடி ரெஸ்டோரேஷனுக்காக ப்ளஸ் இன்சூரன்ஸ் கிளைம்காக வந்திருக்கு. கலர் சேஞ்ச்லாம் கிடையாது, ஃபுல் ரெஸ்ட் ஒர்க் பண்ணணும். ப்ளஸ் வந்து ஃபுல் பாடி பெயிண்ட் பண்ணணும், வின்ஷீல்ட் கிளைம் பண்ணணும். ஸோ எங்களுக்கு வண்டி வந்தது பார்த்தீங்கன்னா வின்ஷீல்ட் கிளைம்காக வந்தது. வின்ஷீல்ட் கல்லடிப்பட்டு உடஞ்சி போச்சு. ஸோ இதுக்காக இன்சூரன்ஸ் கிளைம்காக வந்த ICICI கிளைம்காக. ஸோ அப்போ வந்து நாங்கள் வண்டியை பார்க்கும்போது ஹெட்லைட்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது. ப்ளஸ் வண்டி ஃபுல்லாக மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், 2 இடத்துல ரஸ்ட் ஆயிருக்கும். ஸோ ரஸ்ட் ஆகி அந்த இடத்துல வந்து இஷ்யூ இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருந்தது வண்டியில். ஸோ அதுக்காக நாங்கள் பார்த்தோம், கஸ்டமர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி வந்து சார் ஃபுல் ரெஸ்டோரேஷன் பண்ணால் பண்ணிக்கங்க, ஏன்னா தண்ணி வருதுன்னாரு உள்ள. ஸோ அங்கெல்லாம் பீஸ் போட்டு ரிப்பேர் பண்ணிடலாம், நீங்கள் ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணிட்டீங்க, அடுத்த ஒரு 5 years 6 yearsக்கு நீங்கள் கம்ஃபர்டபுளாக வண்டி ஓட்டலாம் அப்படின்னு அவர் திங்க் பண்ணிட்டு சொல்கிறேன்னாரு. அதுக்கடுத்து வண்டி ஓகேன்றாரு. ஸோ வண்டி வந்துருச்சுங்க, ஃபுல் பாடி ரெஸ்டோரேஷன் பண்ண போகிறோம். வின்ஷீல்டு மாற்றிடுவேன், முடிஞ்ச இந்த 2 ஹெட்லாம்பையும் மாற்றிடுறேன். ஹெட்லாம்ப் ரொம்ப மோசமாக இருக்குது, டல் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு ரெஸ்டோரேஷன் ஆகுதுன்னு. இன் கேஸ் ஒன்றும் வேலைக்கு வரலாம், இதை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் கஸ்டமர்கிட்ட பேசி. வந்து பாருங்க, ஆல்ரெடி வந்து ரெஸ்ட் ஆனதால அவங்களே DIY மாதிரி பண்ணி எம்சீல் போட்டு ஒட்டியிருக்காங்க இந்த சைடு அந்த சைடும். ஸோ எப்படி இருந்தாலும் வின்ஷீல்டு கைட்டமாக உடஞ்சிரும். வின்ஷீல்டு உடஞ்சி போச்சு. ஸோ இங்கே பாருங்க, எல்லா பீடிங் காலிங்க, இந்த பீடிங் காலி, இந்த பீடிங் காலி. ரெஸ்ட் எல்லாம் கீழே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஸ்டார்டிங் லைனில் இருக்கு, இங்கே டென்ட் இருக்கு ஃபுல்லா. அது மட்டும் இல்லாமல் வண்டியில் வந்து ரெஸ்டிங் வந்து இப்போ இனிஷியல் ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்காக இப்போயே அவர் ரெடி பண்ணிட்டாருன்னா அடுத்து ஒரு 10 yearsக்கு வண்டி நல்லா இருக்கும். இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய டென்ட் இருக்குன்றத, இங்கே ஒரு டென்ட், சைடில் டென்ட். ஸோ வண்டி ஃபுல்லாக ரெடி. இந்த பம்பர் என்ன கேட்டிருக்காருன்னா கஸ்டமர் வந்து இங்கே ரிஃப்ளெக்டர் பேஸ் பண்ண பம்பர் வருது இல்லை. ஸோ அந்த மாதிரி பம்பர் போட முடியுமா அப்படின்றதையும் கேட்டிருக்காரு. இன் கேஸ் இந்த ரிஃப்ளெக்டர் போடுற மாதிரி பம்பர் கிடச்சினா கூட அதையும் போட்டுருவோம். இப்போ இந்த பூட் டோர் பாருங்க, பூட் டோர் மோசமாக இருக்குது. இது முன்னாடி நாங்கள் வண்டி பண்ணிருந்தோம், இதை விட மோசமான கண்டிஷன்ஸ். அந்த வண்டி வேற லெவல் இருந்தது. ஸோ இதை வந்து அதை விட நல்லா பெட்டராக பண்ணுன்றத எங்களோட பிளான். இப்போ பாருங்க இந்த சைடும் ஃபுல்லாக டென்ட் இருக்கும், 3 டென்ட். ப்ளஸ் வண்டியில் பெயிண்டோட இந்த கிளியர் இருக்காது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வண்டி ரொம்ப டல்லாக இருக்கும். மேட் ஃபினிஷ் தெரியும். ரஸ்ட் பாருங்க எவ்வளோ பழசாக இருக்குன்னு பாருங்க வண்டி. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் டோரில் கீழே ரஸ்ட் மோசமாகவே இருக்குது. ஸோ இங்கே ரெஸ்ட் இருக்குது, இங்கே ரெஸ்ட் இருக்குது, கீழே ரெஸ்ட் இருக்குது. பிரிச்சா தான் தெரியும் ஒரு எந்த லெவலில் இருக்குன்றத. இங்கேயே ரெஸ்ட் இருக்குது. ஸோ இதையும் பிரிக்கணும், பிரித்து பார்த்துட்டு ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். தண்ணி போயிருக்குன்றாங்க, அந்த ஒரு காரணத்துக்காக தான். பாருங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துலையும் ஒரு மாதிரி பேட்சாக இருக்குது. ஸோ கார்பெட்டை லைட்டாக தூக்கி வச்சு பார்க்கணும் எப்படி இருக்குன்றத. ஸோ ஆஸ் ஆஃப் நோ ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ண போகிறாங்க. இன்னைக்கு தான் வண்டி வந்துருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து கிளைம் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுவோம். ஸோ நான் டாக்குமெண்ட்ஸ்க்காக வெயிட்டிங். அதுக்கு அடுத்தது சர்வே காமிச்சிட்டு ஒன்ஸ் அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் வண்டியை உள்ளே ஏற்றிட்டு நம்ம ஒர்க் ஆரம்பிச்சிடலாங்க. ஸோ கைஸ் பாருங்க, வண்டி ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணிட்டோம். டிஸ்மேண்டில் பண்ணிட்டு இப்போ பானட் ரெடி ஆகிட்டு இருக்கு, டோர்ஸ்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. உள்ளே நிறைய ரெஸ்ட் இருந்துச்சு. கஸ்டமர்கிட்ட கேட்டோம், எல்லாம் டோர் மாத்திர மாதிரி இருக்கணும், நீங்கள் இப்போதைக்கு ரெடி பண்ணி நீங்கள் அடிச்சு கொடுத்துருங்கட்டாங்க. ஸோ அதனால் அதே மாதிரி எக்ஸ் ப்ரைமர் அடிச்சு, அதுக்கடுத்து வந்து எபாக்ஸ் ப்ரைமர் அடிச்சு, அது மேலே ப்ரைமர் அடிச்சு உள்ளலாம் ரெடி பண்ணப்போ. அது மட்டும் இல்லாமல் நான் உள்ளே நல்லா ஃபுல்லாக கேவிட் அடிச்சு சொல்லிட்டேன். ஸோ அவ்வளோ ரெஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ வண்டி ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க. மோஸ்ட் ப்ராப்ளம் நாளைக்கு வண்டி பெயிண்டிங் பூத்தில் போயிடுவாங்க.
வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரெடி ஆயிடுச்சு. வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெஸ்ட் இருந்துச்சு. கவுல் பேனலும் மாற்றிட்டோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வைப்பர் ஆமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் பாருங்கள், வைப்பர் ஆமுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட்டு. ஸோ இதையும் மாற்றிட்டோம். ஏன்னா ரெடி பண்ணலான்னு பார்த்தோம், 3700 தான் வந்துச்சு. இவ்வளோ செலவு பண்ணோம் அப்படின்னு பண்ணி தான் சொல்லி கஸ்டமர்ட்ட அப்ரூவல் வாங்கிட்டு இதையும் மாற்றிட்டோம். அது வண்டியை பாருங்கள், வண்டி எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது, நீட்டாக இருக்குன்றது. அது மட்டும் இல்லாமல் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேனல் கேப்ஸ் வந்து எக்கச்சக்க டென்ட் இருந்துச்சு, நிறைய ரெஸ்ட் இருந்துச்சு. எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிட்டு வண்டியை பாலிஷும் போட்டோம். கேப் மட்டும் மாட்டோம். கஸ்டமர்ஸ் தான் நானே வெளியே போய் எனக்கு ஏற்ற மாதிரி பார்த்து நான் மாற்றி இறங்கிட்டாரு. ஸோ வண்டி வந்து ஆல் ரெடி. வண்டி வந்து இன்டீரியரும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். ஃபுல் இன்டீரியரும் க்ளீன் ஆயிடுச்சு. ஸோ என் டெலிவரிக்கு கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு வண்டி. வண்டியோட ஃபைனல் வீடியோ பாருங்கள். ஃபைனல் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குது உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் கொடுங்க. ஸோ இப்போ இன்னோவா வண்டி வந்து ரெஸ்டோருக்கு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்க, அது எப்படி கிளியர் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.